அல்லல் போம் வல்வினை போம் ஆமையா அன்னை வயற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் குணமான் மருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என்றார் அண்டர்கள் துயரம் தீராயோ திமா நகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தும் பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி சுந்தரி சவுந்தரி நிரந்தரி ஆமையா சுவதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாய் என் தாயே அத்தி வரதண்டங்கை சக்தி சிவன் ரூபமதி அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான கல்லம்புலி மாநன் நகரத்திலே புகழாக வந்தமர்ந்த என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி ஆமையா அம்பிகை பிரம்மசக்தி பேச்சி அம்மாள் எனக்கு அருள் புரிவார்
போடவே நாங்கள் துந்தனை தனைத்த தாளம் போடவே அதாவது பக்தர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ரோட்டிலே இடைஞ்சலாக நிற்கின்ற வண்டியை ஓரமாக மாற்ற வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் கூறிக்கொண்டார்கள். அதாவது ரோட்டில் இடைஞ்சலாக நிற்கின்ற வண்டிகளை போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் வண்டியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று காவல்துறை அதிகாரி அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆமா, ஆள்கள் எல்லாமே ஒரே சைட வந்து நில்லுங்க. சாரல் டிவி அண்ட் சாரல் டிவி யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓம்காரே நாதத்தி நாதமாய் வந்துதித்த நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை கனவிலேயும் நினைவிலேயும் என்னாலும் நான் மறவே
அப்பர் சாஸ்தா வீச்சிருக்க வேணும் ஐயா சக்தி விநாயகர் தற்கார்க்க வேணும் பேச்சு அம்மா பிரம்ம சக்தி புத்திருக்கு வந்தருள் பேச்சு வச்ச திருமகன் பேரு வச்ச மாயாண்டி மாயாண்டி சுடலையா மாயாண்டி சுடலையா மனதில் வந்தார் மாயாண்டி சுடலையா நாம் பாடறிய படிப்பறிய நாம் பாடறிய படிப்பறிய நாம் பாலகி மாதவியா காட்டில் உள்ள வகையறிய நாம் பாடறிய நாளை தண்ணி அடைக்க வைத்தார் அம்மா அப்பா நான் ஏடறிய எழுத்தறிய ஏட்டி உள்ள வகையறிய நான் ஏடறிய நாளை தண்ணி எழுத வைத்தார் என் குரு இல்லிசை அறியாத நாளை தண்ணி அறியாத நாளை தண்ணி விவரம் செய்தார் என் குரு ஐயா விவரம் செய்தார் என் குரு சாமியா இந்து நல்ல வயதடி நான் இந்து நல்ல வயதடி எனக்கு அறியாத பிராயதி என்னை அறிவு கலை வடிக்க வை என் அம்மா அப்பாவை நான் மறவேன் சாமி கச்சு தண்டவாதியா எந்த கனவிலையும் மறப்பதில்லை சொல்லி தந்த அண்ணாவி சொற்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தான் நான் ஒரு நாள் மறப்பதில்லை என்னை ஒரு நாள் மறந்தான் நினை ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலை மறந்தான் சொல்லி தந்த வார்த்தையா என்னைக்கு சொற்பனத்தில் மறப்பதில்லை சாமி கச்சு தந்த வார்த்தையா அண்ணாவி குருவன் யாரு என்று பார்த்தவன் தென்னிந்தியா தேசம் தென்காசி மாவட்டத்தில் செந்தாலை புச்சொலி சீவநல்லூர் நகரில் மாநிலமும் கியாதி பெற்று மாநிலமும் கியாதி பெற்று ஐயா மாடசாமி மாநிலமும் ஒரு வாடாமல்லி பூச்சொலி வாடாமல்லி பூச்சொலி வல்லம் என்ற நகரில் மாரியம்மா நாம பேர் மாரியம்மா புலவர் இதற்கு ஒரு பூச்சொலி வீட்டே புது நகரில் இல்லிசைக்க வீங்கலன் விருத்தம் ஒட்டாரத்த சொல் உலகில் கியாதி பெற்று இசைக்கு அவர் புலவர் காட்டு மல்லி பூச்சொலியோ கடைய நல்ல நகரில் வாழும் கட்டு கட்ட கவிபால் கனநாத நாம பேர் கலை உலகில் கியாதி பெற்று கலை உலகில் கியாதி பெற்று ஐயா கணபதி ஐயா குருவினோட திருப்பாதத்தை என் குருவினோட திருப்பாதத்தை பொன்னேனையா என் சீராசில் இங்கே வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்து மாறுவேன் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம்
சொல் குறைகள் இருந்திட்டால் சொந்த குழந்தை போல என்ன அறிந்து நாம் பாடிட்டால் அறியாமல் பாடிட்டால் எனக்கு தெரிந்து நாம் பாடிட்டால் தெரியாமல் பாடிட்டால் முன் சொல் பின்னால் வந்திட்டால் இல்லை பின் சொல் முன்னால் வந்திட்டால் நாங்க ஆறு பிள்ளை 100 உற்சவம் ஆறு பிள்ளை 100 உற்சவம் எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த என் தாய்மார்களே எனது அருமை தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே வாலிப இளம் சிங்கங்களே சிங்கிகளே எனது அருமை சகோதர சகோதரர்களே சகோதரர்களே சிங்கத்தை சொல்லுவதற்கு எனக்கு தான் பயந்து அப்படியா சிங்கன்னு நீ சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதோ பிறகு ஏன் சொல்லக்கூடாது அது சிங்கம் தான் ஆனா பெண் சிங்கம்னு சொல்லணுமோ பிறகு இருந்தாலும் போதாது சிங்கி இருந்தா தான் ஆமா அந்த சபை நிறைய இருக்கும் பிறகு அதான் எங்க போனாலும் சரி எந்த கூட்டமா இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் ஆமையா பெண்கள் 10 ஆள் வந்து இருந்தா தான் ஆமா அந்த தொழில் பார்க்கறதுக்கு ஆமா சந்தோஷமா இருக்கும் இளவட்ட சிங்கங்கள் இருக்கணும் இளவட்ட சிங்கிகள் இருக்கணும் சிங்கின்னு சொல்லாத போதும் ஐயா போதும் இருக்கேன் சூப்பரா இருக்கு சரி போதும் வேற ஒண்ணும் வேண்டாம் ஐயா சரி அப்போ அது ஆண் சிங்கம்னா இது பெண் சிங்கம்னு சொல்லு ஆமா பெண் சிங்கம் அண்ணன் சொல்லு நம்ம வந்து அப்படி சொல்லுவோம் சரி எனது அருமை சகோதர சகோதரர்களே என்னத்த இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் சிங்கம் சிங்கமா இருந்தா தான் அசிங்கமாயிட்டுனா அப்புறம் அது வேற மாதிரி போயிடும் நீங்க இந்த மாதிரி திருக்க முடியாது அதானே எங்களுக்கு கடவுள் அப்படியெல்லாம் கொடுக்கல எங்க வரைக்கும் இருக்குமா அதானே ஒரு திருக்கலா திருக்கி அங்க ஏற்கனவே கண்ணன் சொட்ட விழுந்து போய் இருக்கு அதுல வீசைய திருவுதாவல அதுக்கு எங்க அத்தா வீட்டை விட்டு வெளியே வந்தா தான் வீசைய திருக்குவாரு வீட்டுக்கு போகும்போது மீசை கிளம்புற வந்துடும் அதேதான் அதனால சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த என் தாய்மார்களே அதாவது இந்த கள்ளம்புலியமான நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பேச்சியம்மன் பிரம்மசக்தி கருப்பசுவாமி அதோடு எல்லாத்துக்கும் பெரியவராக அமைந்திருக்கிறாரே ஐயனுக்கும் ஐயனாக ஹரிகர புத்திரனாகவே அவதரித்த சாமி பேரை சொல்றதுக்கு முன்னாலே இந்த வரத்து வராரு என் மேல வராதரும் என் மேல வராதருங்க என் மேலேதான் பாஞ்சு வராரு ஆமா உங்க மேல வராதுன்னா நானே நொஞ்சு போய் கிடக்கேன் என் மேல வந்தா தாங்குமா உடம்பு தாங்காது ஆமா நான் இருக்கக்கூடிய விரதம் அப்படி விரதம்ல அப்ப சாமி உன் மேல வரத்தானே செய்வாரு அவர் குளிச்சு 3 மாசம் ஆச்சு 3 மாசம் குளியாம இருக்காரு அப்ப செக்கப்பு தான் கூட்டு போகணும் தாத்தாவை அப்போ நல்ல டாக்டரை பாரு அப்படி இல்ல ஆமா தண்ணியில கண்டோம்னு 3 மாசம் குளிக்காம இருக்காரு தண்ணியில கண்டோம்னா தாத்தா தண்ணியில கண்டோம்ன உடனே குளிக்காமலே துண்டை மட்டும் நினைச்சு தொடச்சுக்கிட்டே வராரு கிணத்துக்குள்ள விழுந்து யாரும் ஜாமா செய்வாங்க கண்ட இருக்கும்போது நீ கிணத்துக்குள்ள போய் விழ வேண்டாம் ஆத்துக்கிட்டே போக மாட்டேன் முதல்ல அவங்க சோசியக்காரங்க என்ன சொன்னாங்கன்னு முதல்ல தெளிவா கேளு அவர் தண்ணியில கண்டோம்னு என்கிட்ட சொன்னாரு தண்ணியில கண்டோம்னா அந்த தண்ணியில கண்டம் இல்ல உனக்கு இந்த தண்ணியில கண்டம்னாரு ஓஹோ அப்படியா பாட்டுல திருக்குத மட்டும் விட்டுட்டேன்னு வையே உனக்கு ஒரு கண்டமும் வராது கண்டம் வராதுன்னா அவரு சொன்னதே சொன்னாரு எப்பா இந்த மாதிரி திருக்குத தண்ணியில உனக்கு கண்டம் இருக்குன்னு சொல்லி இருந்தாருன்னா நான் வந்து நல்லா குளிச்சிருப்பேன் கண்டம்னு பொதுவா தண்ணியில கண்டம்னு சொன்னா நம்ம எந்த தண்ணியை கண்டோம் ஒரு தண்ணியும் காண முடியாது அதனால குளியாம இருக்கேன் ஆகையினாலே இந்த கள்ளம்புலியமான நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குழுவிருந்து வரக்கூடிய
வரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ வெளியப்ப சாஸ்தாவின் திருவாலயம் இந்த ஆலயம். இந்த ஆலயம் அப்பேற்பட்ட இந்த ஐயாவுடைய திருவாலயத்திலே என்னையா கார்த்திகை மாதத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. ரொம்ப சிறப்பா நடந்து கொண்டிருக்கு. அப்பேற்பட்ட இந்த ஐயனுடைய திருவாலயத்தில் என்னையா இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமல் வில்லிசையை வரவழைக்க வேண்டும் என்று நாமல் 6 பேர்களையுமே அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் வரக்கூடிய நேரத்திலே மற்ற ஊர்களிலே வரவேற்பு வித்தியாசமா இருந்தாலும் இந்த ஊர்ல தாய்மார்கள் எல்லாம் மாலை அணிவித்து மரியாதை செய்து பொன்னாடை போச்சு ஆரத்தி எடுத்து என்னை வரவழைத்தார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீ வரும்போது உன்னை மாலையை போட்டு கூட்டி வராங்க. நான் பஸ்ல வந்து இறங்கினேன். 2 நாய் கடந்து வள்ளு 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 கொலைக்கணும் பார்த்து உனக்கு மாலையை போட்டு கூட்டி வராங்க. நம்மள நாய் கொலைக்கு அவங்க எனக்கு எல்லாமே செய்தாங்க. அப்படின்னா நம்ம 6 பேருக்கும் சேர்த்து செய்த மாதிரி. ஏன் 6 பேருக்கும் சேர்த்து அப்படின்னா நான் மட்டும் வில்லுப்பாட்டு படிக்கல இல்ல, நம்ம 6 பேரும் சேர்ந்து தானே படிக்கும். அதனால எனக்கு செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கும் பாதி வந்து சேரும். சமபங்கு என்ன இருந்தாலும் தலைமைன்னு ஒண்ணு உண்டு. ஆமா, இப்போ தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது. இப்ப தலைவர்னு சொன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டு காவல்துறைகள் உண்டு. ஆமா, காவல்துறைகள் வந்து ஒருவர்களுக்கும் ஒரு உத்தியோகத்தை கொடுத்திருப்பார்கள். ஆமா, போலீஸ், ஏட்டு, எஸ்ஏ, சர்க்கிள், இப்படி ஒருத்தர்களுக்கும் அவங்க படிப்பு மூலமாக உத்தியோகத்தை வாங்குறது உண்டு. உண்டு. அதே மாதிரி சரி எங்களுடைய அண்ணாவி மத்தியத்திலே இருந்து பாடக்கூடிய இருக்கிறதுனாலதான் சரி முதல் மரியாதை உனக்கு. ஆமா, ஆகையினாலே எங்களை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திற்கு முதலாகவே நாமல் வில்லுப்பாட்டு ஆரம்பித்தாலும் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? அவருக்கு மட்டும் ஆரம்பிக்கணும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? மாயாண்டி கோயிலா இருந்தாலும் சரி, கருப்பசாமி கோயிலா இருந்தாலும் சரி, மாரியம்மனா இருந்தாலும் காளியம்மனா இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாக சாஸ்தாவினுடைய திருக்கதையைத்தான் பாட வேண்டுமா? ஏன் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அரிகரபுத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிரும். சேந்த மரத்துல இருந்து உள்ள வரமாட்டாரு. அதனால சாஸ்தா பிறந்தாத்தான் சாமியே உள்ள வரும் பார்த்துக்கோங்க. ஆகையினால் சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சேலத்திலிருந்து கலையரசி விருது பெற்றதற்காக நமது கலையரசி மாதவி அவர்களுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அது என்னதுன்னு எங்களுக்கும் தெரியல, பாப்பா தான் பிரிக்கணுமா, சேலத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. அதை உங்கள் சார்பாக கொடுக்குறேன், நீங்கள் கத்தியை கொடுத்துறாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட், கை தட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னதுன்னு தெரியல, பாப்பாவே பிரிக்கட்டும். இல்லை வந்தது எனக்கும் தெரியாது, அதில் என்ன இருக்குன்னு தெரியாது, யார் அனுப்பியிருக்கான்னு தெரியாது. கொரியர்ல வந்திருக்காங்க. அப்படி இருப்பதனாலே பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள். அண்ணாஜி சொல்றாரு சாரி வந்திருக்குன்னு சொல்றாரு, நான் சொல்றேன் புக் வந்திருக்குன்னு சொல்லுவேன். சரி, நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு திறந்து பார்த்தா சொல்லிடுவேன் அது என்ன இருக்கு. தாத்தாவுக்கு சுடிதார் வந்திருக்கா? பரவாயில்ல, அவங்க நல்ல யோசனை பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. அப்போ
ஏன்னா தாத்தாவுக்கு சேலை கொடுக்கலாம், நைட்டி கொடுக்கலாம், ஆனா ரெண்டுமே தாத்தாவுக்கு செட் ஆகாது. ஆனா நான் சுடிதார் போட்டுட்டேன், ஒரு கோட்டுக்கு கூட அடிச்சுட்டு கண்டமானிக்கு படுத்துக்கிடுவாரு. ஆமா படுத்துக்கிடுவாரு. என் படத்தை போட்டு போட்டோ அனுப்பியிருக்காங்க. இதுல ஒட்ட பத்திரம் ஒட்டியோட பத்திரம் கட் பண்ணல, கையில விட்டுறாங்க. சூப்பரா இருக்கு. என்னது இருக்கு? ஆர்டிஸ்ட் பண்ணிருக்காங்க. பூரி கட்டும் இவ்வளவு கேவலமா சொல்லிட்டாங்க. நூல் வச்சு தயாரிச்சு தெரியுதா உங்களுக்கு? இதை வந்து நூலிலேயே வரைஞ்சிருக்காங்க. ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணிருக்காங்க. நூல் எவ்வளோ நூல் செலவாயிருக்கும் நூல்லேயே அறிவிச்சிருக்காங்க, ஆர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அன்புடன் கருப்பு வைரம்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அடே அப்பா, பெயிண்ட்ல வரைவாங்க, ஸ்டிக்கர்ல வரைவாங்க. ஆனா மாதவிய கருப்பு நூல்ல வரைஞ்சி அடே அப்பா கரைக்கிருக்காங்க. வெரி குட், ரொம்ப சூப்பர் 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 சூப்பர். அது உங்கள் ஊரில் ஓப்பன் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா சகோதரியும் அழகாக கைதட்டிங்க. இன்னும் ஒரு முறை சூப்பர் சூப்பர். சரி, நமக்கு நேரம், நம்ம கதைக்கு போவோம். ஆகையினாலே சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும், தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும், எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த. கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.